மையமுடுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவர் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் தொலைபேசி அழைப்பில் திட்டமிடப்பட்ட திருட்டு, சிசிடிவியில் சிக்கிய திருடர்கள். ஈரான் பேச்சுவார்த்தை முறிவு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. செம்மணி புதைக்குழிக்குள் இருந்து தாயத்துடன் எண்புக்கூடு மீட்பு வெளியான தகவல். அமெரிக்காவிற்கு சொந்தமான கப்பலை தாக்கியது ஈரானின் புரட்சிகர காவல் படை. ஜெலன்ஸ்கியின் அறிவிப்பு, உக்ரைன் மீது பெரும் தாக்குதலுக்கு தயாரான ரஷ்யா. அமெரிக்கா ஈரான் பரஸ்பர வான்வெடி தாக்குதல், குவைத் வான் பாதுகாப்பு படை தீவிர நடவடிக்கை. மீண்டும் பதற்றம், ஈரான் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல், பதிலடியில் களமிறங்கியது ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். ராக்காமம் பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மௌலவி அல்ல என அகில இலங்கை ஜமீதுல் உலக மகா சபை அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு உலக மகா சபை மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளது. இரக்காமம் பிரதேசத்தில் 14 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள நபர் தொடர்பாக சமூக ஊடகங்களிலும் ஏனைய பல ஊடகங்களிலும் பரவி வருகின்ற செய்திகளில் அவர் மௌலவி என குறிப்பிட்டுள்ளமை தவறானதாகும். குறித்த சந்தேக நபர் எந்தவொரு அரபு கல்லூரியிலும் பட்டம் பெற்ற ஒரு மௌலவி அல்ல. மேலும் அவர் இலங்கை அயந்துல்லா உலக மகா சபையிலேயே அல்லது இரக்காமம் கிளை சபையிலோ அங்கத்தவரும் அல்ல என்பதை எமது சபை உறுதிப்படுத்துவதுடன் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை கொம்மாத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15,00,000 பணத்தை திருடியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர்கள் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடா விளைவைச் சேர்ந்து 16 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞர் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நெடுங்கேணியைச் சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணை மற்றும் சிசிடிவி காட்சிகளின் ஆய்வின் மூலம் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி பகல் நேரத்தில் வீட்டில் யாருமில்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த 2 திருட்டை மேற்கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் வல்லை சந்தையிலும் மற்றொருவர் யாழ்ப்பாண ஆரியகுளம் பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளில் வீட்டில் அதிகளவு பணம் இருப்பதை கண்ட 2 நெடுங்கணியில் உள்ள நபருடன் வீடியோ அழைப்பின் மூலம் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் முழு பணத்தையும் எடுத்து வருமாறு அறிவுறுத்தியதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் பணம் நெடுங்கணிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள காணியொன்றில் புதைத்து வைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் திரும்பிய வேளையிலேயே 20 கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள நெடுங்கணி நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஈரான் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியுள்ளதாக வெளியான தகவல்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவது குறித்து ஈரான் இதுவரை தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு சாதகமான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானை காக்க வைப்பதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நாம் இதுவரை அதிகமாக பேசிவிட்டோம் என்று நினைக்கின்றேன். எனவே இப்போது நாமும் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது என ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் குறித்து தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த நடவடிக்கை காரணமாக அமெரிக்கா மீண்டும் முழு அளவிலான இராணுவ தாக்குதல்களை தொடங்கப் போவதில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் பொருள் நாம் உடனடியாக அங்கு சென்று எல்லா இடங்களிலும் குண்டுகளை வீசப் போகிறோம் என்று அர்த்தமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ தாக்குதல்கள் இல்லாவிட்டாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் கடல்சார் தடைகள் தொடரும் என்பதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். நாங்கள் மௌனமாக இருப்போம், ஆனால் எங்களது கடற்படை முற்றுகையை தொடர்வோம். அந்த முற்றுகை என்பது ஒரு வலுவான எஃகு குசுவர் போன்றது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அவசரமாக ஒப்பந்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் அல்லது அழுத்தம் எதுவும் தமக்கு இல்லை என ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
ஈரானை விட அமெரிக்காவே தற்போதைய சூழலில் சாதகமான நிலையில் இருப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் என்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த வகையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு என்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு புதைக்குழி பகுதியில் செத்தல் தேங்காய் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில என்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையால் அவற்றை அடையாளப்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13ஆம் நாட்களில் 22 என்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைக்குழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற பலிகள் துண்டு உள்ளடங்களாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் காசு வடிவிலான தாயம் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழிக்குள் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 262 மனித என்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கு சொந்தமான பனாமா கொடியுடன் கூடிய MSC சரிஸ்கா கொள்கலன் கப்பலை ஒரு குரூஸ் ஏவுகணையால் குறிவைத்து தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஓமானுக்கு அருகே ஈரானிய கப்பலொன்றின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் வளைகுடா கடற்பரப்பில் பயணித்த சரக்கு கப்பலொன்று கஸ்ட் துறைமுகத்திற்கு தென்கிழக்கே சுமார் 40 கடல் மைல் தொலைவில் ஏவுகணையொன்றினால் தாக்கப்பட்டதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு முன்னதாக தெரிவித்திருந்தது. எனினும் அந்த தாக்குதலுக்குள்ளான கப்பல் எது என்பதே UKMGO இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா எந்த நேரமும் ஒரு பிரம்மாண்ட வான்வெளி தாக்குதலை நடாத்தக்கூடும் என்ற உளவுத்துறை எச்சரிக்கைகள் இன்னும் நடைமுறையில் உள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதன்படி பொதுமக்கள் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் குறித்து கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். தனது இரவு நேர காணொலி உரையில் இதுகுறித்து பேசிய அவர், ரஷ்ய தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை எச்சரிக்கைகள் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடாத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. அதற்கான தயாரிப்புகளையும் அவர் செய்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது எங்களிடமுள்ள இராணுவ விநியோகங்களை கொண்டு எங்களது பாதுகாவலர்கள் 24 மணி நேரமும் தங்களால் இயன்ற முழு திறனுடன் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனிய இராணுவத்துடன் தொடர்புடைய தலைநகர் கீவில் உள்ள இலக்குகள் மற்றும் முக்கிய முடிவெடுக்கும் மையங்கள் மீது திட்டமிட்ட மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடாத்தப் போவதாக ரஷ்யா கடந்த வாரம் எச்சரித்திருந்ததுடன் அங்கிருக்கும் வெளிநாட்டினரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறும் அறிவுறுத்தியிருந்தது. இந்த எச்சரிக்கைக்கு ஒரு நாள் முன்னதாக 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியதில் இருந்து தலைநகர் கீவ் மீது நடாத்தப்பட்ட மிக கடுமையான மற்றும் பாரிய குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்றை ரஷ்ய இராணுவம் நிகழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் பரஸ்பர புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடுத்து வரும் நிலையில் குவைத் நாட்டின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை அந்நாட்டு அரசு கடுமையாக கண்டித்துள்ளது. ஈரானின் கொடூரமான தாக்குதல் என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் வர்ணித்துள்ள இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து அந்நாடு தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இதற்கிடையில் ஈரான் மீது சமீபத்தில் நடாத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் இராணுவ தலைமை பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை நடாத்தியதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தீவிரமடைந்து வரும் இந்த மோதல் போக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் கெருக் மற்றும் கெஷ்ம் தீவு பகுதிகளில் நேற்று அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடாத்தியுள்ளது. அங்கு ஈரானிய ராடர் மற்றும் ட்ரோன் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடாத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது.
சர்வதேச வான்வெளியில் பறந்து கொண்டிருந்து அமெரிக்காவின் உளவு ட்ரோனை ஈரான் அத்துமீறி சுட்டதற்காகவே இந்த பதிலடி தாக்குதல் நடாத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத் நாட்டில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து நேற்று அதிகாலை ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளது. இருப்பினும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தங்கள் வான்வெளியில் நுழைந்த ஈரானின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் நடுவானிலேயே அளித்ததாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோசியல் பதிவில் ஈரான் உண்மையிலேயே ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறது. அது அமெரிக்காவிற்கு நம்முடன் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருக்கும். அமைதியாக காத்திருந்து கவனியுங்கள், இறுதியில் எல்லாம் நன்றாக முடியும், எப்போதும் போலவே என்று அவர் பதிவிட்டுள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.